ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது இந்த டயத்தில் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, வெளியூர் பயணம், அது வெளிநாடாக இருந்தாலும் சரி தான், வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி தான், பயணங்கள் ரொம்ப கவனமாக இருந்தவங்க. அப்படி பயணங்கள் பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல்நிலைகளில் சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அது மட்டும் இல்லை, ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணா இருந்தாலும் சரி தான், அப்படி ட்ராவல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று பேசுறதுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் நம்ம இந்த அளவுக்கு இந்த டயத்தில் நம்ம பேசணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு போயிருப்போம். எல்லாமே பக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம், போய் இந்த டயத்தில் நம்ம பேசி அசத்த போகிறோம். அசத்தி நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லாமே பண்ண போகிறோம். இந்த லெவலில் நம்ம பெரிய லெவல் ப்ராஜெக்ட் நம்ம கிடைக்க போது அப்படின்னு போய் நம்ம பேசுவோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டாக டோட்டலாக எல்லாமே தலைகீழாக மாறி நமக்கு அந்த ப்ராஜெக்ட் கைக்கு கிடைக்காது. இல்லை அப்படின்னா புதிய வாய்ப்புகள் கைக்கு கிடைக்காத ஒரு சூழல்கள் எல்லாமே நிலவும். ஏன்னா துலாம் ராசிக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால பலம் குறைந்த ஒரு டைமிங் காலகட்டம் தான் இது துலாம் ராசிக்கு. அதனால் கவனமாக இந்த டயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டம் தான் இது. கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், ரொம்ப கவனமாக பார்த்து நிதானமாக காலடி எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் தான் துலாம் ராசிக்கு. விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உணவு விஷயத்தில் இந்த டயத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஆனால் துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் உணவு விஷயத்தில் கவனமாக இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம், ஏதோ ஒரு ஹோட்டலில் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போய் எங்கே சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதன் மூலமாக வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடன் சுமை இந்த டயத்தில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடனை திருப்பி கட்டணுங்கிற ஒரு ஐடியா எல்லாமே பிளான் பண்ணுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன ஒரு இடர்பாடுகள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10 லட்ச ரூபா இந்த டயத்தில் ஏற்பாடு பண்ணி கட்டிடலாம் அப்படின்னா வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த அமௌண்ட் உங்களால் ரெடி பண்ணி கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதனால் புதுசாக ஒரு வாக்குறுதிகள், கடன் சம்மந்தமான விஷயத்தில் வாக்குறுதிகள் கொடுக்குறத தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உடல் சார்ந்த சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதையுமே ரொம்ப கவனமாக பார்த்துங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட சரி தான், துலாம் ராசிக்காரங்களுக்கு உடனுக்குடனே அதை போய் பார்த்து சரி பண்ணிக்கிங்க. துலாம் ராசிக்காரங்க அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தான், அரசு வேலைகள் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், தனியார் துறையில் ஹெட்டாக இருக்கிறவங்க இருந்தாலும் சரி தான், எல்லாருமே இந்த டயத்தில் ரொம்ப கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய பேச்சுக்கு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்காது. ஏன்னா ராசி அதிபதி நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திறமையான வெளிப்பாடுகள் அந்த டயத்தில் இருக்காது. அது இந்த டைம் நம்ம எல்லாத்தையுமே சமாளித்து கொண்டு போகக்கூடிய காலம் இதுதான். அப்படி ஒரு தெளிவாக சமாளித்து கொண்டு போங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேது பகவானுடன் ராசி அதிபதி சேர்க்கை பெறுகின்றார். அப்போது மனசில் குழப்பங்கள் இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு பலவிதமான வேலைகளையும் சரி தான், இல்லை வீட்லேயும் சரி தான், வீடு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு பிஸ்னஸ் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், எல்லாத்துலேயுமே இந்த டயத்தில் ரொம்ப குழப்பமான ஒரு காலகட்டம் தான் துலாம் ராசிக்கு. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த டயத்தில் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது குழந்தைகளுடைய உடல்நிலையத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. பூர்வீகம் சம்மந்தமான விஷயத்தை இந்த டயத்தில் கையில் எடுக்காதீங்க. பூர்வீக சொத்தை விற்று நம்ம ஒரு விஷயம் பண்ணிடலாம் அப்படின்லாம் சில பேர் நினைப்பீங்க. அது மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எதனால் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த பண உறவு கிடைக்காதுங்க. அந்த பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த டயத்தில் எதிர்பார்த்த பண உறவு கிடைக்காது. அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 50 லேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதில் அதில் 50 லேக்ஸ் நமக்கு கிடைக்கும்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சா கூட அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 லேக்ஸ் அந்த ரேஞ்சில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப தள்ளிவிடே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு டைமிங் தான் இது. ஏன்னா ராசி அதிபதி நீசம் பெற்று விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறார். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு, சில வாரங்களுக்கு பிறகு ராசி அதிபதி உங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுவார். அந்த டயத்தில் நீங்கள் சொல்லி அடிக்கலாம். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் தெளிவாக பண்ணலாம். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான்.
அந்த புதன் பகவான் வந்து பாக்யாதிபதி லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவானுடன் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த ஆட்சி பலம் பெற்று சூரிய பகவானோட சஞ்சாரம் பண்ணுறதுனால அரசாங்கத்தின் மூலமாக வரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தந்தை வயதில் இருக்கிறவங்க இவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கிட்டு ஒரு வேலைகள் வந்து நீங்கள் பண்ணும்போது அந்த வேலைகள் இருக்கிற தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, இந்த வாரம் துலாம் ராசிக்கு வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்து பண வரவுகள் வரத்துக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பதவி உயர்வுக்கு அதாவது ஒரு இடம் மாற்றம் இருக்குப்பா, நீ ட்ரான்ஸ்ஃபரில் போகணும் அப்படி சொன்னால் வந்து அதெல்லாம் வந்து முடியாது. அப்படிலாம் வந்து நீங்கள் விவாதம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க. அது மிக மிக சிறப்பு. அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து இது மிக மிக சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலமாக பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புது இடத்துக்கு போகும்போது வந்து அங்கே உங்களுடைய திறமை வெளிப்படும். அப்போ வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பொதுமக்களுடைய ஆதரவுகள் இந்த டயத்தில் கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் எல்லாமே நடக்கிறதுக்கான காலகட்டம் தான் இது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து தாராளமாக எல்லாமே பண்ணுங்கள். அந்த புதிய முயற்சிகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இந்த டயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி அதன் மூலமாக சில விஷயத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? இதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க இந்த நாட்களில். ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் இருக்கும். தூக்கத்தில் குறைபாடுகள் இருக்கும். தூக்கம் வந்து நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது 4, 5, 6 இந்த டயத்தில் இருக்காது. அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த நாட்கள் தாங்க மனசு சுறுசுறுப்பாக இருக்கும். மனசு தெம்பாக இருக்கும். எல்லா வேலைகளையுமே வந்து நீங்களே வந்து முன்னெடுத்து வந்து கொண்டு போவீங்க. எல்லா வேலைகளுமே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுனாலும் சரி தான். உங்களுடைய வேலைகளை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுவீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் பண்ணுவீங்க. வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அதன் மூலமாக அதிகப்படியான வழக்குகள் வாதாடுறதுக்கு உங்களை தேடி ரொம்ப பேர் வருவாங்க. ஓகேங்களா? ரொம்ப பேர் வழக்குகள் வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உடலும் மனசும் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்தளவுக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். துலாம் ராசிக்கு வந்து இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. முருகப்பெருமான் கோவிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போங்க. அரளிப்பூ மாலை போடுங்க. 2 நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுத்துக்கிட்ட வேலையில் இருக்கிற தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாமே விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சடை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.